ஸ்ரேயஸ் ஐயரோட முதல் வெற்றியை பதிவு பண்ணியிருக்காருங்க. இன்றைக்கி இந்தியா ஜிம்பாப்வே மேட்ச் மோதியிருந்தாங்க இந்த போட்டியில். நீண்ட நாளுக்கு அப்புறம் இந்தியா T20 போட்டியை வெற்றி பெற்றுருங்க. முக்கியமாக இந்த வெற்றிக்கு பிறகு ஸ்ரேயஸ் ஐயர் பேட்டி கொடுத்துருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தலாம். இந்த போட்டியில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தெளிவாக பார்த்தலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர கருத்தும் தெளிவாக புரியும். நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானோட நோட்டிஃபிகேஷன் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் லைக் பண்ணால் பார்த்துட்டீங்க. லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். லைக் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி இந்தியா ஜிம்பாப்வே தான் முதல் T20 போட்டி மோதியிருந்தாங்க. இந்தியா பார்த்தா கடந்த 2 டெஸ்ட், அதாவது 2 சீரீஸாக கிட்டத்தட்ட 3 சீரீஸாக இந்தியா தோல்வியில் தான் வராங்கன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா அயர்லாண்டுக்கு எதிராக இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி சந்தித்தாங்க. அதன் பிறகு இந்தியா இங்கிலாந்து மோதிய T20 போட்டியிலையும் இந்தியா ஒயிட் பாஸ் ஆகியிருந்தாங்க. அதுலேயும் பெருசாக இந்திய வெற்றியை பதிவு பண்ணலை. அதன் பிறகு ODI போட்டியிலையும் இந்தியா ஃபஸ்ட்டு போட்டியை வெற்றி பெற்றிருந்தாங்க. அதுக்கடுத்த போட்டி இந்தியா வெற்றி பெற்று இந்த ஒரு தொடரை கைப்பற்றுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். அடுத்து பேக் டு பேக் இந்தியா 2 தோல்வி சந்திச்சிருந்தாங்க. இப்படி தொடர்ந்து 3 சீரீஸை இந்தியா தோத்துட்டாங்க. அடுத்து இந்தியா ஜிம்பாப்வேக்கு சுற்றுப்பயணம் போயிருக்காங்க. இதில் இன்றைக்கி முதல் போட்டி முடிவுக்கு வந்திருக்கு. இந்த முதல் போட்டியில் இந்தியா ஒரு அபார வெற்றின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஈஸியாக வெற்றி பெற்றாங்க. ஏன்னா அயர்லாந்து டீம் நல்ல ஒரு டீமாக இருந்தாலும் மொக்க டீமாக இருந்தாலும் அந்த டீம் நம்மளை தோக்கடிச்சிட்டாங்க. ஜிம்பாப்வேவும் அப்படி பண்ணுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி இந்தியா தந்திரமாக ப்ளே பண்ணி ஒரு வெற்றியை பதிவு பண்ணிட்டாங்க. முதல்ல டாஸை வெற்றி பெற்ற இந்திய அணி பவுலிங் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி பவுலிங் போட்டிருந்தாங்க. தொடக்கத்துலேயும் நல்லா ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். ஆனால் சரியாக யாருமே ப்ளே பண்ணலங்க. 2 பேட்ஸ்மேன் தான் கிட்டத்தட்ட 20க்கு மேலே அடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் யாருமே சரியாக ப்ளே பண்ணல. இதன் காரணமாக 20 ஓவர் முடிவில் 128 மட்டுமே அடித்தாங்க. இந்திய அணிக்கு 20 ஓவரில் 129 அடித்தா வெற்றி அப்படிங்கிற மாதிரி இந்தியாவோட ஓப்பனர்ஸ் களம் இறங்கியிருந்தாங்க. அபிஷேக் சர்மா மற்றும் என்னோட வைபவ் சூரியவன்சி 2 பேருமே சரியாக தொடக்கத்தில் விளையாண்டுருந்தாங்க. வைபவ் சூரியவன்சி இன்றைக்கி அதிரடியாக விளையாண்டாரு. அதன் பிறகு கிளம்புறீங்க நம்மளோட இஷான் கிஷன் இன்றைக்கி டீசெண்டாக விளையாண்டாருங்க. ஸ்ரேயஸரும் இன்றைக்கி டீசெண்டாக விளையாண்டுருந்தாரு. இதன் காரணமாக இந்தியா வெறும் 13 ஓவரில் இந்த ஒரு போட்டி அசால்ட்டில் சேஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க. 7 ஓவர் மீது இருக்கும் போது இந்தியா அசால்ட்டாக வெற்றி பெற்றாச்சுங்க. இந்த வெற்றிக்கு பிறகு நம்மளோட ஸ்ரேயஸ் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, எனக்கு கிடைச்ச முதல் வெற்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு முதல் வெற்றிக்காக ரொம்பவே நான் ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப போராடினேன். நிறைய கற்றுக்கிட்டேன். எப்படி ப்ளே பண்ணணும், எப்படி கேப்டன்சி பண்ணணும் அப்படின்னு நல்லாவே கற்றுக்கிட்டேன். அதுக்குண்டான பலம் தான் எனக்கு இப்போ வெற்றியை கொடுத்துக்குன்னு சொல்லலாம். நான் ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி மனசு உடைஞ்சு பேசியிருக்காருங்க. ஏன்னா அவர் கிட்டத்தட்ட 2 சீரீஸ் கேப்டன்சி பண்ணியிருக்காரு. இந்த 2 சீரீஸ்லும் ரொம்ப மோசமாக தோல்வி பார்த்துருந்தாரு. இங்கிலாந்துக்கு எதிராக ரொம்ப படும் தோல்வி அடைஞ்சிருந்தாங்கன்னு சொல்லலாம். ஈஸியாக வெற்றி பெற்று போனாங்க இங்கிலாந்து டீமு. இந்தியா கொஞ்சம் கூட டஃப் கொடுக்கவே ரொம்ப ஈஸியாக விட்டுட்டாங்க. அதே போல் தான் அயர்லாண்டுக்கு எதிராக இந்தியா பண்ணியிருந்தாங்க. ODI போட்டியில் இந்தியா அதை கைப்பற்றுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அதுலேயும் இந்தியா கோட்டை விட்டாச்சுங்க. இப்படி இந்தியா பேக் டு பேக் 3 சீரீஸ் தோற்றோன்னே அடுத்து இந்தியாவுக்கு முதல் போட்டியே வெற்றி கிடச்சிருக்கு அப்படின்னா மிகப்பெரிய சந்தோஷம் தாங்க. இந்த ஒரு வெற்றியை கொடுத்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத கருத்துக்களை கமெண்ட்ல